இந்த வீடியோ எங்கள் ஏரியா சுற்றி இருக்கிற மக்களுக்கு மட்டும் இல்லாமல் சென்னையை தவிர்த்து சென்னையை சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன். இந்த குப்பைலாம் ஏன் வருதுன்னு எப்போனா யோசிச்சிருக்கீங்களா? இந்த குப்பை வந்து சேர்ந்துட்டே இருக்கு. பல வருடமாக குப்பை வந்து சேர்ந்து எல்லா இடத்துலையும் குப்பையாக இருக்குங்க. அது யோசிச்சிருக்கீங்களா? டஸ்ட்பின் வைக்காததுக்கு தான் வந்து ஒரு மெயின் ரீசன். நான் கடந்த 1.5 வருஷமாக வந்து இந்த குப்பையை அகற்றுறதுக்காக போராடிட்டுருக்கேன். இங்கே ஜோனல் ஹெட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன், மேயர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, அது ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்குது. என்னென்னா, குப்பை தொட்டி இல்லா மாநகராட்சியை உருவாக்குறதுக்காக இந்த டஸ்ட்பின் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியிருக்காங்களாம். எவ்வளோ வேடிக்கையாக இருக்குது பார்த்தீங்களா? அதாச்சும் குப்பை தொட்டி இல்லை அப்படின்னா மக்கள் குப்பை போட மாட்டாங்கன்னு கிடையாது. குப்பை தொட்டி இல்லாத இடத்துல அந்த குப்பையை கண்டிப்பாக வந்து போட தான் செய்வாங்க. இதை முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. எனக்கு லெஸ் சொசைட்டியை உருவாக்குறதுக்காக இது ஒன் ஆஃப் த பேட் ஐடியாங்க. திஸ் வில் நாட் அட் ஆல் ஹெல்ப் டு இம்ப்ரூவ் சொசைட்டி. ஸோ இது இன்னும் வந்து என்விரான்மெண்ட்டை வந்து ஒரு மோசமான ஒரு இடத்துல தான் வந்து கொண்டு போய் சேரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது ஷேர் பண்ணுங்கள். இந்த இடத்துல டஸ்ட்பின் வைக்கிற வரைக்கும் நான் போராடுவேன். வினோத் கார்பரேஷன் சூப்பர்வைசர் இவங்க தான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஸ்டில் மக்கள் ஆகிய நீங்கள் குப்பை கொட்டிகிட்டே இருக்கீங்க. இது ரீசனே வந்து டஸ்ட்பின் இல்லாத ஒரு காரணத்தினால்தான் தான். எல்லோரும் ஹேஷ்டேக் போடுங்க, பிரிங் பேக் டஸ்ட்பின், பின்லெஸ் ஃபெயில்ஸ். இது முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சென்னையில் மட்டும்தான் டஸ்ட்பின் வச்சுருக்காங்க. அதை தவிர்த்து எல்லா சின்ன டவுனு எல்லாம் சின்ன மாநகராட்சியில் டஸ்ட்பின் கிடையாது. ஸோ இந்த டஸ்ட்பின் வர வைக்கணும். அது வரைக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.